குலதெய்வம் ரொம்ப முக்கியம். குலதெய்வம் ரொம்ப முக்கியம், அது விட்டுறவே கூடாது. அதே போல் துர்கையை கும்புறது ரொம்ப நல்லது. அம்பாள் விருச்சகத்திற்கு செவ்வாய் அதிபதி, முருகரும் கும்பிடலாம். ஆனால் குலதெய்வத்துக்கு இந்த வாட்டி போகிறது ரொம்ப. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள். எதிரிகள் திடீரென்று பலம் பெறுவார்கள். உங்களை எவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்த அந்த அமைப்பு இருக்குது. அதனால் குலதெய்வத்தை விடாமல் பார்த்துக்கணும். அதே போல் திருச்செந்தூர் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணுறது, இல்லைன்னா சத்ரு சம்மார யாகம் பண்ணுறது விருச்சகத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் ஒரு சூட்சம பரிகாரமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு எந்த எதிரின்னு தெரியாது. அனுகூல சத்ரு, தெரிஞ்ச சத்ரு, தெரியாத சத்ரு, யார் வேணுமா இருப்பான் கண்டிப்பாக. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா விருச்சகத்தில் மோடிஜியும் இருக்கார். ஸோ அதனால தான் நான் வந்து மோடிஜிக்கு மட்டும் கிடையாது, சாதாரண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது உண்டு. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி ரொம்ப அவசியம். கூடவே கூடாது. கூடாது. பூத கண்ணாடி ஆராய்ச்சினா புள்ள போடுவான். ஐயோ, நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிடும். தேவை கிடையாது. தேகாரைக்கும் ரொம்ப கவனம். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், முதுகு தண்டுவடம், இதே பகுதி, ரத்த ஓட்டங்கள் கழுத்துலேருந்து பிரெயினுக்கு போகிறது. ஸோ இந்த ப்ரெஷர், லோ பிபி எப்படி இருக்குது, வெர்டிகோ ப்ராப்ளம் எப்படி இருக்குது, அதிகமான நோய்களில் பார்த்து கொள்ளக்கூடிய ராசி விருச்சிகம். ஏன்னா தூக்கமே வராது. தூக்கமே வராது. நிறைய லவங்க தண்ணி குடிக்கணும். ஏன்னா தூக்கத்துக்கு இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸு. நம்ம வந்து நமக்கு யாரோ ஒரு நல்ல டாக்டருங்க சொன்னாலும் நம்மளாம் செய்கிறனால தெரியுது. கண்டிப்பாக நிறைய லவங்க டவனம் பட்டை தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு எப்பயுமே ஃப்ளாஸ்கில் வச்சு குடிக்கணும். ஒரு 4 மிளகை போட்டுட்டா சளியும் பிடிக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கை. மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ரி வந்து உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு அதிகமாக சாப்பிடக்கூடிய ராசி யாருன்னா விருச்சகம். அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர், அதாவது சித்திரையிலேருந்து அடுத்த ஒரு வருடம், அதாவது அடுத்த சித்திரை வரைக்கும், அதாவது 2026 சித்திரையிலேருந்து 2027 சித்திரை வரைக்கும் பெரியோர்களுடைய ஹெல்த்து, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க விருச்சகத்துக்கு பெரிய பாதிப்புகள் வராது. ஏன்னா சந்திரன் நீச்சமான ராசி யாரு விருச்சகம். அப்போது திங்கக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பலமும் சந்தோஷமும் ஏற்படும்.